நக்சல் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துள்ளதால் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள கோகுண்டா கிராமம் முதன்முறையாக மின்சார வசதியை பெற்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தின் கோகுண்டா கிராமம் பல ஆண்டுகளாக மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். இதனால் சாலை, மின்சாரம், மருத்துவம் போன்ற எந்த அடிப்படை வசதியும் கிராமத்தில் இல்லை. நக்சல்களுக்கு பயந்து அரசு அதிகாரிகளும் அங்கு சென்றது கிடையாது. இதனால் கிராம மக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். இருளில் மூழ்கி கிடந்த அந்த கிராமத்துக்கு இப்போது விடிவு காலம் பிறந்துள்ளது. தற்போது மாவோயிஸ்டுகள் ஒழிக்கப்பட்ட நிலையில் அங்கு பாதுகாப்பு படையினரின் முயற்சியின் கீழ் வளர்ச்சிப் பணிகள் சாத்தியமாகி உள்ளது. அடர்ந்த காடுகள், சவாலான நிலப்பரப்புகளுக்கு இடையே சிஆர்பிஎஃப் படையினர் உதவியுடன் மின் கம்பங்கள் மற்றும் மின் இணைப்புகள் அமைக்கப்பட்டன. இதன் மூலம் அங்குள்ள வீடுகள், பொது இடங்களுக்கு மின் விளக்கு வசதிகள் செய்யப்பட்டன. மின்சார வசதி கிடைத்ததை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். சமீபத்தில் இங்கு முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டன. மாவோயிஸ்டுகளின் நினைவிடங்களும் அகற்றப்பட்டன. மின் வசதி மூலம் கிராமத்தில் கல்வி, மருத்துவம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் மேம்படும் நிலை உருவாகியுள்ளதாக ஊர் மக்கள் கூறினர். கோகுண்டா கிராமவாசிகள் இது குறித்து தெரிவிக்கும் பொழுது, இங்கு மின்சாரமோ சாலையோ இல்லை. நாங்கள் இருளில் வாழ்ந்தோம். சிஆர்பிஎஃப் முகாம் அமைக்கப்பட்ட நிலையில் நக்சல் ஆதிக்கமும் முடிவுக்கு வந்துள்ளது. குடிநீர், சாலை, மின்சார வசதியும் வந்துவிட்டன. மக்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்தின் பயன்களை அனுபவிக்கின்றனர் என அவர்கள் தெரிவித்தனர். पहले कैंप आए थे, लाइट आए रहे। पहले तो मुन्ने से लाइट नहीं देना है। नहीं, यहाँ पहले लाइट था। कैंप आ गए ना, उतने बाद लाइट आ गए ना। इससे पहले लाइट यहाँ नहीं था। नहीं था। अच्छा, रोड भी नहीं था। कैंप आ गए ना, रोड पे सड़क अच्छा, ना। कैंप आने के बाद से ही रोड आया। कैंप आने के बाद रोड से ना। अच्छा अच्छा, इतना दिन अंधेरे में रहते थे? अंधेरे में रहता सर। अच्छा अच्छा, ठीक। कूद वो नाम साल क्या है आपका? पदामणवा सर। पहले कभी बिजली आया था? नहीं, इधर बिजली नहीं था, कभी नहीं था। कभी नहीं था। और कब आया बिजली यहाँ? और कब कैंप हुआ, हाँ। वही दिन तक बिजली आया और पानी भी सुविधा हो गया और रोड भी, सड़क बन गया। पहले इधर सड़क भी नहीं था। पहले इधर सड़क भी नहीं था। अच्छा अच्छा, अब इतने सालों तक आप लोग अंधेरे में रहते थे? अंधेरे में रहते थे। अच्छा अच्छा, यहाँ पहली बार आजादी के बाद ये पहली बार बिजली हाँ, पहुंची। ठीक है।